கூட்டமைப்பு விவசாயிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நன்றி பாராட்டு விழாவிலே எனக்கு இவ்வளவு பெரிய பாராட்டை நடத்திய அந்த கூட்டமைப்பினருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு, அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்தில் நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப்படங்கள் இல்லை. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலே 2011 அம்மா அவர் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடம் அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்தில் எடுத்து சொல்லி, நான் இங்கே அத்திக்கடம் அவனாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இது பார்க்க வேண்டும். அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கள அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். இன்னும் சொல்ல போனால் பழனிசாமி இவராக முதலமைச்சராக அறிவிச்சார் அந்த ஸ்கீமை. அம்மா அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக அவர் உட்கார்ந்திருந்ததில் பண்ணது. அதனால் இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்துகின்ற விதமாக அந்த பதில் இருக்கு. வட்ட செயலாளர் கோகுலேந்திரா பார்த்தா பதவி போயிடும் நினைக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எங்க இந்த இதுல எங்களுடைய போட்டோவை நானும் தம்பியும் தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க 2 பேரோட போட்டோவை எப்படி ஒரு இதுல போட்டா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா? எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா? நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது இல்லை. நான் யாருக்கிட்டையுமே குரூப்பிசம் பண்றது கிடையாது. அது இண்டோர் மீட்டிங்கில் அவங்க ஒரு வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. அவங்களோட அந்த மனக்குறை எதுவாக இருந்தாலும் அவர் பொதுச்செயலாளர்கிட்ட அது முறையிடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 11 முறை தோல்வி அடைந்திருக்கிறார். இப்படி தொடர் தோல்வி அடைந்த ஒரு அரசியல் தலைவர் அவராகத்தான் இருக்க முடியும். இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே வெறுப்போடு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவருடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு பேசுகின்ற பேச்சுக்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும். எனவே கட்டுப்பாட்டிலே கட்சியை கொண்டு வருவதற்கு அவர் இன்றைக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். வணக்கம், இது கேள்விக்களம். அஇஅதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு செங்கோட்டையன் கட்சிக்குள் தலைமைக்கு எதிராக திடீரென்று அதிருப்தி